ட்ராவல் வித் வரன்ல ஒரு பட்ஜெட் ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு வந்திருந்தோம். ஸோ மதுரையிலேருந்து கிளம்பி பெங்களூர் வழியா மைசூர் போயிருந்தோம். ஸோ மைசூர்லேருந்து இன்னும் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத இன் திஸ் வீடியோ அப்படின்ற ஒரு செக்ஷனில் நம்ம பார்த்துடலாம். ஸோ மைசூர்னாலே சிட்டி ஆஃப் பேலஸ் தான். ஸோ இங்கே வந்து நம்ம 2 பேலஸை வந்து நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இந்த 2 பேலஸ் என்னென்ன பேலஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இங்கே மைசூரில் இருந்து நம்ம திருப்பி வந்து ஹூப்ளி வழியாக நம்ம வந்து கோகர்ணா போயிருந்தோம். கோகர்ணா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோவாக்கு பக்கத்தில் இருக்குது. இது வந்து உத்தர் கன்னடா, அதாவது கர்நாடகாவில் லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு இடம். ஸோ இங்கே வந்து ஃபால்ஸ் நாங்கள் போயிருந்தோம். அதுக்கப்புறம் கோகர்னாவில் நிறைய பீச்சஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம சில பீச்சஸ் வந்து கவர் பண்ணியிருந்தோம். அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஃபுல் வீடியோவில் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு ஒன்று போயிருந்தோம். இது என்ன கோயில் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போயிருந்தோம். அந்த ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு வந்து அங்கே இருக்கிற நம்ம பேக் வாட்டர்ஸில் வந்து போட்டிங் போயிருந்தோம். கிட்டத்தட்ட கேரளா மாதிரியே இருக்குது, ஆனால் இது கர்நாடகா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் டேண்டலி அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போயிருந்தோம். தான் கர்நாடகாலே வந்து ஒரு 3rd வைல்டு பெரிய சாங்சுரின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து நாங்கள் ரிவர் ராஃப்டிங் அப்புறம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சில பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இது எல்லாமே முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 nights and 4 days பிளானு. இந்த பிளானை எப்படி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையிலேருந்து பெங்களூர் வழியாக மைசூர் வந்து சேர்ந்தாச்சு. மைசூர்லேருந்து தான் நம்மளோட ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மைசூர் த சிட்டி ஆஃப் பேலஸ். எங்கே பார்த்தாலும் பேலஸ் மாதிரி தான் எல்லா இடமுமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒரு ஹோட்டல். ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு பேலஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ நாம் ஃபஸ்ட்டு மைசூரில் போன இடம் மைசூர் பேலஸ். இதோட என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா 120 rupees. இந்த பேலஸில் நம்ம லக்கேஜஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிளாக் ரூம் அவைலபிளாக இருக்குது. கிளாக் ரூம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, நோ சார்ஜஸ். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக வந்து உங்களோட லக்கேஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நாங்கள் கிளாக் ரூமில் எங்களோட லக்கேஜஸ்லாம் நாங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். ஸோ மைசூர் பேலஸோட வியூ வந்து பார்க்குறதுக்கு இது வந்து சைடு வியூலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட் வியூ எப்படின்றத நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே என்னென்னலாம் இருந்துச்சு, என்னென்ன பிளேசஸ்லாம் நம்மளை பார்க்க அனுமதிச்சாங்க அப்படின்றதையும் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க பார்க்கலாம். ஸோ மைசூர் பேலஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சதும் பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ இங்கே நிறையா பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டடாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்வைக்காக சில பிளேசஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஒரு 4லேருந்து 5 பிளேசஸ் தான் இருக்கும். அது மட்டும்தான் உங்களால் வந்து பேலஸ்குள்ளே பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து இதுதான். ஸோ நமக்கு மைசூர் பேலஸ்னோடனே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பெரிய மைசூர் மகாராஜா அப்படின்னு சின்ன வயசில் ஏதோ ஒரு டைலாக் நம்ம கேட்டிருப்போம். அந்த டைலாக் இந்த பிளேஸுக்கு வந்து ஏன் இவ்வளோ டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலஸை வந்து 15 வருஷமாக கட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி 15 வருஷமாக கட்டி முடித்த இந்த பேலஸ்க்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே நாமளும் வந்திருக்கிறோம். ஸோ இங்கே அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே அங்கங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறையா யூடியூப் சேனல்ஸில் நிறையா போட்டிருக்கிறாங்க. விக்கிபீடியாலையும் போய் படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம வீடியோவில் இது எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாமே பாருங்கள், சுற்றி பாருங்கள். இது அந்த சைடு வந்து பார்த்தோம், இப்போ இந்த சைடு வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்பாட்டு. ஸோ இது இங்கே தான் வந்து ராஜா உட்காந்து கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பாங்களாம். இந்த பிளேஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட்ரிக்டட் தான் பாதிக்கு மேலே. ஸோ கீழே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இதுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் போட்டிருப்பாங்க. அது வரைக்கும் தான் மக்களுக்கெல்லாம் வந்து அலோடு. இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இதோட ஆர்கிடெக்டெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறதுலாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வுட் ஒர்க்லாம் பார்க்க சூப்பராக இருக்குங்க. இதுதான் வந்து அந்தப்புறம்னு சொல்கிறாங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிளேஸில் வந்து லைட்டிங் வந்து சன்லைட் படுறது இல்லையா, அது ரொம்ப சூப்பராக இருக்குன்னா இங்கே கோல்டு கலரில் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து அதில் சன்லைட் படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ சூப்பராக இருந்துச்சு.
நான் மோஸ்ட்லி வந்து லைட்டை வந்து பிளாக் பண்ணி அந்த இடத்த மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் நேரில் போய் பார்க்குறப்ப அந்த சன்லைட் படுற இந்த கோல்டு கலர் ஜொலிக்கிறப்ப இந்த இடம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ பேலஸில் மோஸ்ட்லி இவ்வளோ பிளேசஸ் தான் வந்து நம்ம பார்க்குறதுக்கு வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து வந்து சில ரூம்ஸில் வந்து அவங்களோட வரலாறுகள் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பெருசாக அந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை. நீங்கள் பேலஸ்குள்ளே போனீங்கன்னா அதையும் சேர்த்து பார்த்துருங்க. அவங்களோட வரலாறு படிங்க. எத்தனை பேர் வந்து இந்த மஹாலில் இருந்துருக்குறாங்க, ஆட்சி செஞ்சுருக்காங்கன்றதை பற்றி நீங்கள் இதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். அது யூடியூப்பில் வீடியோஸ்லையும் நிறைய இருக்குது, விக்கிபீடியாலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம வீடியோவில் என்னென்ன பிளேசஸை வந்து பார்த்தோம் அப்படின்றத மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ கவர் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து வெளியே போயிட்டோம். பேலஸ் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேலஸை வந்து டே டைமில் பார்க்குறத விட நைட் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. மதுரையில் வந்து திருமலை நாயக்கர் மஹாலில் வந்து ஒளியும் ஒளியும் போடுவாங்க. அது மாதிரி இங்கேயும் வந்து லைட் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லைட் ஷோக்கு வந்து 120 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் போன நேரத்தில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி மன்மோகன் சிங் வந்து இறந்தனால அந்த லைட் ஷோஸ் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் எங்களால் அதை பார்க்க முடியல. டே டைமில் மட்டும்தான் எங்களால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து இந்த பேலஸில் வந்து லைட் ஷோ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து இன்டர்நெட்டில் வந்து நீங்கள் பார்த்து சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போய் பாருங்கள். ஸோ நாங்கள் வெளியே நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்து ஒரு பேலஸ்க்கு கிளம்பிட்டோம். இந்த பேலஸை நாம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். மைசூர் பேலஸை சுற்றி பார்த்துட்டு லலிதா பேலஸ்குள்ளே வந்திருக்கோம். இந்த பேலஸ்குள்ளே வரதுக்கு என்ட்ரி ஃபீயாக 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பேலஸில் தாங்க இன்றைக்கி நாம் ஸ்டே பண்ண போகிறோம். அம்மா சொன்னாங்க, ஸ்டேலாம் இல்லைங்க. இங்கே ஸ்டேக்கு வந்து ரூபாய் 6000 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு இது 6000 ரூபாங்க. ஸோ இந்த பேலஸை வந்து ஹோட்டலில் வந்து மாற்றிட்டாங்க. அதனால தான் இது ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த பேலஸில் நம்ம ஸ்டே பண்ண போகிறது கிடையாது, ஆனால் சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி பார்க்குறதுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees. இந்த 100 rupeesல நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஒரு காஃபி ப்ளஸ் பிஸ்கட்ஸ் வந்து தராங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் அக்சஸ் மட்டும் நமக்கு இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரை மட்டும் நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். இந்த பேலஸை எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு தோணுதில்ல? ஆமாங்க, முத்து படத்தில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து மீனா ஒரு படத்தில் ராஜகுமாரி நடிச்சிருப்பாங்க. பாக்யராஜ் அந்த படத்தில் வந்து ஒரு மேனேஜராக ஒரு பேலஸ்க்கு வருவார் இல்லையா, அது இந்த பேலஸ் தான். அந்த படம் முழுக்க இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ அந்த பேலஸ் தான் இது. ஸோ இந்த பேலஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேலஸில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்டே பண்ணணும்னா 6000 rupees வந்து நீங்கள் கொடுக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் அக்சஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவே இந்த ஸ்டெப்ஸில் வந்து லைட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நீட்டாக வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே வந்து விசிட்டர்ஸ் நாட் அலோடு, கெஸ்ட்டு மட்டும்தான் அலோடு. ஸோ இங்கே வந்து நாங்கள் பயங்கரமாக ஒரு ரெஸ்ட்டை போட்டோம். ஒரு காஃபி கொடுத்தாங்க, ஒரு 4 பிஸ்கட்ஸ் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு பயங்கரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு 4 ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்பாட்டுக்கு போனோம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு வீடியோ ஷாட் உங்களுக்காக காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நம்ம அடுத்து எங்கே போனோம் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன்.
2 பேலஸையும் நம்ம பார்த்தாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால வந்து மைசூர் பேலஸோட நைட் ஷோவை வந்து கவர் பண்ண முடியல, மன்மோகன் சிங் இறந்தனால. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, மைசூர்லேருந்து ஹூப்ளி வழியாக கோகர்னா போனோங்க. கோகர்னாக்கு வந்து நாங்கள் வந்து மைசூர்லேருந்து ஹூப்ளிக்கு வந்து ட்ரெயினில் போயிட்டு, ஹூப்ளிலேருந்து கோகர்னாக்கு, கோகர்னாலேருந்து டேண்டலிக்கு, டேண்டலிலேருந்து திருப்பி ஹூப்ளி வர வரைக்கும் நாங்கள் வந்து கேப் எடுத்திருந்தோம். அந்த கேபுக்கு எவ்வளோ ஆச்சு, என்ன சார்ஜஸ் ஆச்சு, எப்படி போகணும் அப்படின்றது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நாம் கேபை எடுத்துகிட்டு கோகர்னாக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ கோகர்னாக்கு போகிற வழியில் ஒரு அழகான ஃபால்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஃபால்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விபூதி ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் வந்து கோகர்னாவில் போகிற வழியில் இருக்குது. ஹூப்ளிலேருந்து கோகர்னாக்கு போகிற வழியில் வந்து ஒரு ரோடு பிரிஞ்சு உள்ளே போகுது. நாங்கள் கேப் சர்வீசஸில் சொல்லிட்டோம் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு, அதனால் அந்த இடத்துக்கு போயாச்சு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து உள்ளே நடந்து போகணும். ஸோ உள்ளே நடந்து போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபால்ஸில் வந்து நீங்கள் குளிக்கலாம். எந்த ஒரு என்ட்ரி ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங்க்கு வந்து 40 ருபீஸ், டெம்போலலாம் வந்தீங்கன்னா ஒரு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு லைஃப் கார்டு இருக்கிறாரு. இது வந்து 20 மீட்ரு வந்து டெப்த்துன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதனால தான் கயிறு கட்டி பாதுகாப்பாக அமைச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து காத்தால வந்து போன அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல சன் ரேஸ் வந்து இந்த வீடியோ எடுக்க விடாமல் பண்ணிருச்சு. நான் தான் நம்ம காஸ்ட்லியாக கேமரா லென்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருந்தாலும் இந்த மாதிரி நேச்சுரல் லைட்டுக்கு முன்னாடி நம்ம லென்ஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த ஃபால்ஸில் நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி குழந்தைங்களை கூட்டிகிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க, வயசானவங்களும் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து உள்ளே வர்றது கொஞ்சம் வந்து ட்ரெக் பண்ணி வரும்போது பார்த்து தான் வரணும். ஏன்னா அங்கங்கே மேடு பள்ளம், அப்புறம் வந்து பாதைகள் வந்து அந்தளவுக்கு சுமாரான பாதை தான் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு குழியில் போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. பார்த்துட்ருக்கீங்க எல்லாருமே வந்து அழகாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் கோகர்னாக்கு போகிற வழியில் இந்த ஃபால்ஸுக்கு கண்டிப்பாக வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபால்ஸில் நல்ல ஒரு குழியில் போட்டுட்டு அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு நம்ம வண்டியை வந்து கோகர்னா மெயின் பீச்சுக்கு போயிட்டோம். கோகர்னா மெயின் பீச். ஸோ இந்த பீச் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் நிறைய கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லாமல் பீச் வந்து ஒரு 80% வந்து எம்டியாக தாங்க இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தேன், ஹோட்டல்ஸ் எதுவும் இல்லை. நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எதிர்பார்த்தேன், ஆனால் வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்னு பெருசாக எதுவும் இல்லை. சும்மா கம்மியாக சின்னதாக வச்சுருந்தாங்க. இந்த பீச்சை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எம்டியாக இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, வீடியோஸ் எடுக்கிறதுக்கு யாருமே வந்து நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. இந்த கோவாவில் கூட நான் சில பீச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல் அடித்தேன். அந்த மாதிரி எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இங்கே அடிக்கவே இல்லை. நீட்டாக இருந்துச்சு, குளிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. 360 டிகிரி வியூவில் வந்து உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறேன், பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரௌடு பாருங்கள், எவ்வளோ க்ரௌடே இல்லை இந்த பீச்சில். அந்த அளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கிறதுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கோ ஒரு குழியில் போட்டு ஆட்டம் போடுறதுக்கு இந்த பீச் வந்து ஒரு சரியான ஸ்பாட்டுங்க. நாங்கள் இந்த பீச்சில் ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த பீச்சில் வந்து நீட்டாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த பீச்சில் வந்து மேக்ஸிமம் டைம் வந்து நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம்.
மெயின் பீச்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து நமக்கு கோகர்னா ஓம் பீச் வந்து இருக்குங்க. இதை ஏன் ஓம் பீச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டாப் வியூவிலேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த பீச் வந்து ஓம் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ நாம் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம கீழே இறங்கி போகணும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சன்செட்டுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து சன்செட் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பீச்சில் வந்து நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. மோஸ்ட்லி இந்த பீச்சுக்கு வர்றவங்க இப்போ கோகர்னா மெயின் பீச் பார்த்தீங்கன்னா வந்து எம்டியாக இருந்துச்சு இல்லையா, ஆனால் இந்த பீச் வந்து பயங்கர க்ரௌடாக இருந்துச்சுங்க. மோஸ்ட்லி இங்கே வர்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் சன்செட் பண்ணுறதுக்கும் வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கும் தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சில் வந்து நிறைய ஸ்டோன்ஸ் பாறைகள் நிறைய இருக்குது. அதனால் இங்கே பார்த்து தான் வரணும். இந்த பாறை மேலே உட்காந்துக்கிட்டு தான் எல்லோரும் சன்செட் பார்க்குறது ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கேருந்து சன்செட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி வந்து கோவாவில் வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் போட்டிருந்தேன். ஸோ கோவாவில் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாதவங்க இங்கே வந்து பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட கோவாவுக்கு பக்கத்தில் தான். இங்கேருந்து கோவாவுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஏகப்பட்ட வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. கோவாவில் இருக்கிற எல்லா வாட்டர் ஆக்டிவிட்டீஸுமே இங்கேயுமே இருக்குது. ஆனால் எதை தொட்டாலும் உங்களுக்கு வந்து 500 ரூபா பெர் பர்சனுக்கு வந்து 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் கோவாவில் நாங்கள் போனப்போ வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஆக்டிவிட்டீஸ்க்குமே வந்து 2000 நாங்கள் போட்டிருக்கோம். பட் அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து நிறையா சார்ஜ் பண்ணுறாங்க, நிறையா டைமும் பண்ணுறாங்க வாட்டர் ஆக்டிவிட்டி என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நிறையா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. பேராகிளைடிங் மட்டும் ஒரு ஆளுக்கு வந்து 2500 ரூபா நினைக்கிறேன். அதை தவிர மற்ற எல்லா ஆக்டிவிட்டியுமே பார்த்திங்கன்னா பெர் பர்சனுக்கு 500 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு சன்செட்டுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ சன்செட்டுக்கு வர வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கமர்ஷியலுக்காக வந்து எனக்குள்ளே வந்து ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து நிறைய அவைலபிள் இருந்துச்சு. கோகர்னா மெயின் பீச்சில் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் இங்கே நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் சன்செட் பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க சன்செட். நான் எதுவுமே பேசலை, நீங்கள் சன்செட்டை பாருங்கள். இந்த சிவன் கோயில் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் எப்படி இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் பேக் வாட்டர்ஸ் போட்டிங் எங்கே இருந்துச்சு, அந்த போட்டிங்கோட ப்ரைஸஸ் என்ன அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் நாங்கள் டாண்டலி போய் அங்கே இருந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன, அங்கே இருந்த ரிவர் ராஃப்டிங்கோட சார்ஜஸ்லாம் என்ன அப்படின்றத பார்ட் 2ல் வந்து நாம் வந்து பார்க்கலாம்.